கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அமேன். சங்கீதம் 90:15. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துன்பத்தை கண்ட வருடத்திற்கு இணையாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து செஞ்சு கொண்டிருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் எவ்வளோ துன்பத்தை கண்டீர்களோ அதற்கு ஈடாக ஆண்டு உங்களை அதிகமாக என்ன செய்வாராம்? மகிழ்ச்சியாக்குகிற தேவனாக இருக்கிறாரு. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்புடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், தாவீதுனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையும் துன்பமானது கடந்து வந்தது தான். யாருமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, கண்ணீர்கள் இல்லை, வியாதிகள் இல்லைன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் கடந்து வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக அவர் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். விசுவாசிங்க. கட்டாயமாக உங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் கடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இயேசு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இந்த சங்கீதம் மோசே எழுதும் பொழுது, மோசே ஏன் எழுதுதார்னா, அவர் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு போகும் பொழுது அநேக யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அதன் பிறகு ஆண்டவரை மகிழ்ச்சியாக்க போகிறத, அது கானான் தேசத்தை கொடுக்க போகிறத நினைத்து தான் அவர் விசுவாசத்தோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அந்த நாள் கடந்து போகும்போது நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள் கடந்து வரலாம். ஆனால் நமக்காண்டி ஆண்டவர் கானான் தேசம், நமக்காண்டி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அந்த பாதையை, கானான் தேசத்தின் பாதை வழியாக கடந்து செல்ல வைப்பார். நீங்கள் தீயையும் தண்ணீரையும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் அதன் மத்தியிலையும் உங்களை நடத்திருக்கிறாரு. நடத்தின தேவன் ஒரு செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவார். நம்ம செபிக்கலாமா? நேசிப்பவரை பரலோக தேவனை, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக அவங்களை மகிழ்ச்சியாக்கி வீராக இந்த மாதத்தில் அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நான் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.